திரு எடப்பாடி பழனிசாமி 2-3 முறை சொல்லிட்டார் சார். வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னு ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு, ஆஃப் த ரெக்கார்ட் இல்லை. அவரோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அவர் பேரை கூட சொல்ல, நீங்க சொன்னவரோட கட்சியோட எந்த பேச்சும் நடக்கலங்கிற வரைக்கும் சொல்றாரு. சொல்றாருல்ல, டாக்டர் தமிழிசை தம்பி விஜய் தனியாக நிற்பது அவருக்கு நல்லதல்ல, அது ஆலோசனையா சொல்றாங்க சார். இப்ப கூட ஜெயக்குமார் சொல்றாரு, எங்களோட வந்தா வின்னர் இல்லனா லூசர் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. யாருமே அது அவங்களோட பேசவே தொடங்கல அப்படிங்கும் போது எங்களோட வரலன்னா யூ ஆர் a லூசர் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க? ஏதோ ஒண்ணு பேசி பிரேக் ஆயிருந்தா தானே அந்த பேச்சே வருது. ஓகே, இல்லன்னா ஏன் அந்த பேச்சு வருது? இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க அவர்களுக்குள்ள என்ன பேசியிருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள என்ன டீல் வச்சிருக்காங்க, யாரு முதலமைச்சர்னு வச்சிருக்காங்க, அல்லது ஆட்சியில் பங்கா தனி கட்சி ஆட்சியான்னு என்ன முடிவு பண்ணிருக்காங்கிறது கூட உண்மையாகவே மக்களிடம் அவங்க உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுக்கு ஒன்றை சொல்கிறார்கள்ங்கிறது ஒருவருக்கு ஒருவர் அதை கவுண்டர் பண்றதும் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் கவுண்டர் பண்றதும் இல்ல. ஆனா தனி கட்சி ஆட்சின்னு இவர் சொல்றாரு, அதே மேடையில் இன்னொருவர் என்டிஏ ஆட்சி. இந்த முரண்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இங்கிருந்து இப்போ பிஜேபியோட பி டீம் அப்படின்னு திரு விஜயை தொடக்கத்திலிருந்து விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் விமர்சகர்கள்லாம் இப்போ பிஜேபி அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை உள்ள இழுக்க பார்க்குறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அது உண்மைக்கு மாறானதா, இது உண்மைக்கு மாறானதா, எப்படி புரிஞ்சுக்கணும்? அது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரெண்டும் தனித்தனியானதாக பார்க்கல. அவங்க பிளான் ஏ பி டீமா இருக்குன்னா அழுத்தமே தேவையில்லையே, வந்துருப்பானா வந்துட போறாரு. அது இப்போ நகம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடுச்சு, அவங்க நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடுச்சுங்கிற ஒரு கட்டாயமாக இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு இப்போ பாதி தூரம் வந்ததுக்கு பிறகு தங்களுடைய ஃபேஸை லூஸ் பண்ணிட்டு போறதை விட ஃபேஸ் சேவிங் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ள அவங்க போகலாம். அல்லது இப்போ உள்ள வர்றதுக்காக ஒரு செய்தியை பரப்புவது, ஒரு தகவலை பரப்புவதே கூட பிஜேபியினுடைய அழுத்தங்களை எல்லாம் தாங்கி நின்று அவர் செக்யூலர் பிளாட்ஃபார்மாக தனியாக நிற்கிறார்ங்கிற ஒரு இமேஜ் பூஸ்டிங் எக்ஸசைஸாக கூட அது இருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு சார். இந்த எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாயிடுதுல, ஏதாவது ஒண்ணு தானே இருக்க முடியும். எப்படி பிஜேபியை மையப்படுத்தியோ விஜய் மையப்படுத்தியோ நீங்க வைக்கிற விமர்சனம் ஏதாவது, அதாவது விஜய்க்கு நாங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே அவரை ஹீரோவாக காட்டுதா? சரி, நாங்க எங்களுடைய ஒடுக்குமுறையை தாங்கி நிற்கக்கூடியவராக காட்டுதா? அப்போ எங்க மேல ஒவ்வாமையோடு திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இப்ப விஜயை நோக்கி பார்வையை செலுத்துவாங்களா மாட்டாங்களா? பாஜகவை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா?